இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இந்த நேரம் வரைக்கும் நம்மை அவர் கண்மணி போல் அவர் காத்து கொண்டு அவர் வழி நடத்துகிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு மன ஆறுதலையும் சமாதானத்தையும் அவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படி சமூகத்தில் நாம் வந்து அமரும் பொழுது அவரை மாத்திரமே, அவருடைய வார்த்தை மாத்திரமே நாம் நினைத்து நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் அவருடைய மகிமையை அவர் நம் மத்தியிலே அவர் வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் ஒரு விஷயம் மறந்து விடுவோம். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பாரங்களையும் நாம் மறந்து விடுவோம். கர்த்தரை மாத்திரமே நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, அவருடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஒரு திருச்சபையில் ஒரு போதகர் இதுபோல ஒரு குருத்தோலை ஞாயிறன்று ஆராதனை நடத்தும்படியாக அந்த ஆலயத்திற்கு நேரப்பட அவர் கடந்து போனார். கடந்து போகும் பொழுது அந்த திருச்சபை வாசலின் முன்பதாக ஒருவர் குடித்துவிட்டு அவர் படுத்து கொண்டிருந்தார், சுயநினைவை இழந்து. அந்த போதகர் அந்த நபரை அவர் எழுப்பி அவர் பார்க்கும் பொழுது அந்த நபர் அவருடைய சபையின் விசுவாசி. அவருடைய பெயர் ஆண்டனி தாஸ். இந்த போதகர் அந்த சகோதரனை பார்த்தீர்கள், என்ன ஆண்டனி தாஸ் இவ்வளவு குடிச்சு விட்டு இங்கே படுத்துக்கின்னு இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சகோதரர் சொன்னது, ஐயா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, எருசலேமின் வீதியின் வழியாக ஆண்டவர் இயேசு அவர் அற்புதமாக அவர் பவனி வந்த ஒரு நாள், அந்த சந்தோஷத்தில் நான் குடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். அதற்கு பிற்பாடு அதை தொடர்ந்து ஒரு 4 நாட்கள் கழித்து சிலுவை தியான கூட்டம் தூய வெளி ஆராதனை நடத்தும்படியாக அவர் போனார்.
அந்த நேரத்தில் காலையிலே அதே போல் குடித்துவிட்டு வழக்கம் போல் அவர் படுத்திருந்தார். திரும்பவும் ஆண்டனிதாஸ் எதற்காக இப்படி குடித்து விட்டு இருக்கிறார் என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், கண்ணீர் அழுது கொண்டே சொன்னார், இன்றைக்கு ஏசப்பா மரித்து போனார், அந்த மரணத்தை தாங்க முடியாமல் நான் குடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். அவர் திரும்பவும் அறிவுரை சொல்லிவிட்டார். அதிகாலையிலே இயேசு உயிர் தெரிந்த அந்த நாளிலே அவர் கடந்து போனார். போய் பார்க்கும் பொழுது அந்த சபையை திறக்கிற பொழுது அதே நபர் குடித்துவிட்டு அந்த வழியிலே அவர் கிடந்தார். அவரை பார்க்கும்போது அவர் தூக்கி எடுத்து, இன்றைக்கு எதற்காக குடித்து விட்டு இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு இயேசு உயிர் தெரிந்து விட்டார், அதனால் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் இடத்துல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரணம், அவன் குடிச்சிட்டான், ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஆகணும், அதனால் சொல்கிறான், இன்றைக்கி குடிச்சிட்டேன் அதனால் நான் இங்கே கிடக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறான். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கர்த்தர் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆலயத்திற்கு வராமல் ஏன் வரலன்னு கேட்டால் அதற்கு ஒரு காரணம். இன்றைக்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம். ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்கிறதான ஒரு காரணத்தை நாம் சொல்லுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வசனங்கள் வரைக்கும் நாம் வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற காரியம் இதுதான். 3 கழுதை சவாரிகளும் 3 தேவ ராஜ்யத்தின் கோட்பாடுகளும், 3 donkeys rides and 3 kingdoms principles. இந்த நாளில் இதை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வாரத்தை என்னவென்று சொல்லுகிறார்கள்? பேஷன் வீக், பாடுகளின் வாரம். இயேசுவின் பாடுகளும் மரணமும் இந்த நாளிலிருந்து துவங்கி அது சிலுவை அந்த தியானத்தோடு அது முடிகிறதாக இருக்கிறது. இது பாடுகளின் வாரம் என்று அழைக்கிறோம். பிரியமானவர்களே, 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலே 89 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 89 அதிகாரங்களிலே 4 அதிகாரங்கள் மாத்திரம் இயேசுவின் 30 ஆண்டுகால வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. மீதி இருக்கிற 3.5 ஆண்டு காலம் அவர் செய்த அந்த ஊழியம், அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மொத்தம் 85 அதிகாரங்களிலே நாம் ஆண்டவருடைய அந்த 33.5 ஆண்டுகால அந்த ஊழியத்தை நாம் வாசிக்கலாம். இந்த 85 அதிகாரங்களிலே 29 அதிகாரங்கள் இயேசுவின் பாடுகளும் மரணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்ட அதிகாரங்களாக இங்கே இருக்கிறது. இந்த வாரம் இது பாடுகளின் வாரம் என்று நாம் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, யூதர்களுடைய முறைமைப்படி ஒரு யூதனானவன் வருடத்தில் 3 முறை அந்த எருசலேமிலே அந்த 3 பண்டிகைகளுக்கு அவன் தவறாமல் அந்த பண்டிகைகளை கடைபிடிக்க வேண்டும். அந்த எருசலேமிலே அவன் அசைனாய் இருக்க வேண்டும். 3 பண்டிகைகள். முதலாவது த ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட், இரண்டாவது த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர், மூன்றாவது த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னேக்கல். முதலாவது பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு அவன் கட்டாயம் அந்த எருசலேமிலே அவன் கடந்து போயிருக்க வேண்டும். இரண்டாவது பஸ்கா பண்டிகைக்கு அவன் போக வேண்டும். மூன்றாவது கூடார பண்டிகைக்கு அவன் கடந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பஸ்கா பண்டிகையில் அங்கே பிரவேசிப்பதற்கு இந்த குருத்தோலை ஞாயிறானது தேவைப்படுகிறது. தேவ ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து, அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட அந்த நாளை
10 வாதைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டார். எகிப்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். அதை நினைவு கூறுகிற வகையில் இந்த பஸ்கா பண்டிகையானது தலைமுறை தோறும் தேவ ஜனங்கள் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதற்காக எருசலேமிலே அவர்கள் கூடி தேவனை ஆராதிப்பார்கள், நினைவு கூறுவார்கள். யூதர்களுடைய அந்த கேலண்டரிலே நிசாம் மாதத்தில் 10வது நாள் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. நிசாம் மாதத்திலே 10வது நாள் இந்த குருத்தோலை ஞாயிறு. இந்த 10வது நாளிலே எருசலேமில் இருக்கிற யூதர்கள் என்ன செய்வார்கள்? வருடத்திலே ஒரு நாள் இந்த நிசாம் மாதத்திலே 10ஆம் தேதியிலே ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு 4 நாட்கள் கழித்து அவர்களுடைய பாவ நிவாரண பலிக்காக அவர்கள் பலி செலுத்துவார்கள். ஸ்பாட்லெஸ் lamb, அந்த பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அந்த நிசாம் மாதத்திலே 10வது அந்த நாளிலே இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று எருசலேமின் வீதி வழியாக அவர் பவனியாக கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் பழுதற்ற பலியாக ஒரு பலி செலுத்த போகிற ஒரு ஆட்டை போல அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் அவரை வேதத்திலே நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு 2 விதமான காரியங்களை நான் முன்பு சொன்னது போல நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒன்று 3 கழுதை சவாரிகள், இரண்டாவது 3 தேவ ராஜ்யத்தின் அந்த கோட்பாடுகள், முக்கியமான அந்த காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது இந்த 3 கழுதை சவாரிகள், 3 பேர் கழுதையின் மீது அவர்கள் பவனியாக அவர்கள் கடந்து போனார்கள், சவாரி செய்தார்கள். முதலாவது நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். இங்கே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். அநேக ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் வாக்குப்பத்தம் பண்ணின அந்த குழந்தையை ஆபிரகாம் பெற்றெடுக்கிறான். சில நாட்கள் கழித்த பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே மகன் ஏகசுதனை எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து கழுதையின் மீது சேணம் கட்டிக்கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு அவன் பலி செலுத்தும்படியாக அவன் ஆண்டவர் குறித்த அந்த இடத்திற்கு அவன் கடந்து போகிறான். அந்த கழுதையின் மீது யார் வந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை ஸ்பெசிபிக்கா. ஆபிரகாம், ஒருவேளை ஆபிரகாம் கடந்து வந்திருக்கலாம். ஏன்னா அவன் வயதில் அவன் மூத்தவனாக இருந்தான், வயது முதிர்ந்தவனாக இருந்தான். ஒருவேளை அவனுடைய குமாரன் ஈசாக்காக இருந்திருக்கலாம். ஏன் என்று சொன்னால் அவன் சின்ன ஒரு பையனாக இருந்தபடியினாலே. ஆனால் இங்கே வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. அவன் காலமே அவன் கழுதையின் மீது சேணம் கட்டிக்கொண்டு அவன் அந்த பலி செலுத்துகிற அந்த இடத்திற்கு அவன் கடந்து போனான். கூட அவனோடு கூட வேலையாட்களை அவன் அழைத்து கொண்டு போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் இஸ்மவேல், அவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சன் ஆஃப் காம்ப்ரமைஸ், ஒரு சமரசத்தினால பிறந்த ஒரு பிள்ளை. ஆனால் இங்கே ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இஸ் a son of covenant, உடன்படிக்கையின்படி பிறந்த ஒரு குமாரன் இந்த ஈசாக்கு. இவனை தான் ஆண்டவர் பலி செலுத்தும்படி கேட்கிறார். இந்த ஈசாக்கை பலி செலுத்தும்படித்தான் அவன் காலையுமே அவன் எழும்பி அவன் கழுதையின் மீது சவாரி செய்து அவன் அந்த பலி செலுத்துகிற அந்த இடத்திற்கு கடந்து போனான். பிரியமானவர்களே, இங்கே நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து குமாரனாகிய ஈசாக்கின் மீது வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் அவர்கள் கூடி போனார்கள். இந்த கழுதையின் மீது சேணம் கட்டி கொண்டு வந்தது ஒன்று மாத்திரம் நமக்கு தெரிகிறது. அந்த கழுதையின் மீது அவன் ஏற்றினது, கழுதை சுமந்து வந்தது, பலி செலுத்துவதற்காக எடுத்து கொண்டு போகப்பட்ட அந்த கட்டைகள் அந்த கழுதைகள் சுமந்திருக்கும். பலி செலுத்துவதற்கான அந்த பொருட்களை, அந்த தகன பலிகளை செலுத்துவதற்கான அந்த கட்டைகளை, விறகுகளை அந்த கழுதை சுமந்து கொண்டு போனது. இந்த முதல் கழுதை எதை சுமந்து கொண்டு போனது? அந்த பலி செலுத்துவதற்கான பொருட்களை அது சுமந்து கொண்டு போனது. பிரியமானவர்களே, இங்கே கூறப்பட்ட அந்த கழுதை பலியை சுமந்து கொண்டு போகவில்லை, அங்கே பலிக்கு தேவையான கட்டைகளை சுமந்து கொண்டு போனது முதல் கழுதை. இரண்டாவது கழுதை நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவள் ஒரு கழுதையின் மீது ஏறி இறங்கி வருகையில் தாவீதும் அவருடைய மனுஷனும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். யார் இவள்? அபிகாயில். இந்த ஒரு சகோதரி கழுதையின் மீது அவள் ஏறி தாவீதை காணும்படியாக அவள் கடந்து போனாள். ஏன் தாவீதை பார்க்கும்படி அவள் கடந்து போனாள்? தாவீது தன்னுடைய வாலிபர்களில் 10 பேரை நாபால் இடத்தில் அனுப்புகிறான். இந்த நாபால் யார்? இந்த அபிகாயிலுடைய கணவன். அவனிடத்தில் அனுப்பி சில உதவிகளை அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றித் திரிகிறார்கள். குகைகளிலேயும் அவர்கள் வனாந்திரத்திலேயும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்றாட தேவைகள் இருக்கிறது, உணவு தேவைப்படுகிறது. இந்த தேவைகளுக்காக இந்த நாபால் இடத்துல அந்த 10 வாலிபர்களை அனுப்புகிறான். அந்த வாலிபர்கள் அந்த நாபால் இடத்துல கேட்ட பொழுது அந்த நாபால் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், தாவீது யார்? அவனுடைய தகப்பன் யார்? நான் ஏன் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும்? அவன் யார் என்று சொல்லி அவன் கேட்கிறான். இந்த செய்தியை தாவீதினிடத்தில் அந்த வாலிபர்கள் அறிவித்து விடுகிறார்கள். அறிவித்த உடனே தாவீதுக்கு மிகுந்த கோபம் உண்டானது. நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 400 யுத்த வீரர்களை அவன் கூட்டிக் கொண்டு இந்த நாபாலிடத்தில் அவன் கடந்து வருகிறான். அவனை யுத்தத்திலே அவனை மேற்கொள்ளும்படியாக கடந்து வருகிறான். இந்த செய்தி அந்த நாபாலுடைய மனைவியாகிய அந்த அபிகாயிலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதை கேட்டவுடனே தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றும்படியாக இந்த அபிகாயில் என்ன செய்கிறாள்? அந்த தாவீதுக்கும் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அவனுடைய வாலிபர்களுக்கும் தேவையான உணவுகளை இவள் சமைத்து கழுதையின் மீது அவள் ஏற்றி விடுகிறாள். இவளும் அந்த கழுதையின் மீது ஏறிக்கொண்டு அந்த தாவீதை சந்திக்க அவள் போகிறாள். முதலாவது கழுதை அந்த கழுதை சுமந்தது பலியை அல்ல, பலி செலுத்துகிற அந்த பொருட்களை அது சுமந்து கொண்டு போனது. இரண்டாவது கழுதை சுமந்து கொண்டு போனது இந்த சமாதானத்தை அந்த தாவீதுக்கு சுமந்து கொண்டு போனது. அந்த தாவீதை சமாதானம் செய்யும்படியாக இந்த அபிகாயில் அவரை சமாதானப்படுத்துவதற்காக கழுதையின் மீது சேணம் கட்டிக்கொண்டு உணவுப் பொருட்களை அவள் சேகரித்து கொண்டு இவளும் அந்த கழுதையின் மீது ஏறி அவள் அந்த தாவீதை சந்திக்கும்படியாக அவள் கடந்து போனார். 20வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25:20.
இவள் அந்த கழுதையின் மீது ஏறி போகிறாள், தாவீதும் அவனுடைய மனுஷனும் இறங்கி வந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்ற அவன் அந்த சமாதானப்படுத்தும்படியாக, தாவீதை சமாதானப்படுத்தும்படியாக, சமாதானத்தின் தூதுவராக இந்த அபிகாயில் அவள் கடந்து போனார். The second donkey carried the peace emissary. அங்கே இந்த இரண்டாவது கழுதையானது அங்கே சுமந்து கொண்டு போனது அந்த சமாதானத்தின் தூதுவரை சுமந்து கொண்டு போனது. சமாதானத்தின் தூதுவரை சுமந்து கொண்டு போனது. மூன்றாவது கழுதை, அதுதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆ ஆ 15வது வசனம் சொல்லுகிறது, இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது அவர் ஏறி போகிறார். இந்த வார்த்தைகள் அங்கே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக இங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மீதும் கழுதையின் குட்டியின் மீதும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இங்கே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தை இங்கே ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறினது. இங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். முதலாவது கழுதை பலியை அல்ல, பலியின் பொருட்களை சுமந்து கொண்டு வந்தது. இரண்டாவது கழுதை சமாதான தூதுவரை சுமந்து கொண்டு வந்தது. மூன்றாவது, இந்த உலகிற்காக பாவங்களுக்காக பலியாக போகிற அந்த பலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட போகிற அந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வந்தது இந்த மூன்றாவது கழுதை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் சுமக்கிற ஒரு தேவனாக அவர் கடந்து வந்தார். அவரை தான் இந்த கழுதையானது சுமந்தது. பிரியமானவர்களே, அவர் எருசலேமின் வீதியின் வழியாக வரும் பொழுது அங்கே எருசலேமின் வீதியிலே இருந்த ஜனங்கள் அங்கே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்று சொன்னால் இப்பொழுதே ரட்சியும், இம்மிடியேட் சால்வேஷன், இப்பொழுதே ரட்சியும். எதற்காக இப்பொழுதே ரட்சியும் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அவர்கள் தேவனை பார்த்து ஓசனா என்று சொன்னார்கள். அன்றைக்கு இருந்த அந்த நாட்களிலே அந்த யூத ஜனங்கள் ரோமர்களுடைய அந்த அடிமைத்தனத்தில் இருந்தது. ரோமர்கள் யூதர்களை மிகுந்த ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியிலே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் தாங்க முடியாமல் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்கள் ஓசனா என்று கத்தினார்கள், இம்மிடியேட் சால்வேஷன். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு விடுதலையை அவர்கள் ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேட்டார்கள். பொலிட்டிக்கல் டெலிவரன்ஸ். அதற்காக ஆண்டவரை நோக்கி எங்களை ரட்சியும் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ரட்சிக்கிறவர் தான். அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அவருடைய நேரத்தில் அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில், அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஜனங்கள் எங்களை ரட்சியும் என்று கூக்குரலிட்டார்கள்.
இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது கழுதை, அது ஆபிரகாமின் கழுதை. அது சுமந்து கொண்டு வந்தது, அங்கே பலியின் பொருட்களை சுமந்து கொண்டு வந்தது. இரண்டாவது அபிகாயிலின் அந்த கழுதை, அது சமாதானத்தின் தூதுவரை சுமந்து கொண்டு வந்தது. மூன்றாவது அது இயேசுவின் கழுதை, அது இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வந்தது. இங்க இரண்டாவது காரியம் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 3 தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் அது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது இயேசுவோடு. முதல் காரியம் தேவ ராஜ்யத்தின் 3 காரியம் இங்கே வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இங்கே ஆண்டவர் முதலாவது காரியம் அவர் சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். லூஸ் yours to gain others. நீ முதலாவது இந்த நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதற்குரிய ஒரு கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கொஞ்சம் விதையை, கை நிறைய அந்த விதையை கட்டி நாம் வைக்கும் பொழுது அது பாதுகாப்பாக இருக்கும். அதனால ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா? விதை கட்டி வீட்டில் வச்சா அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த விதை பாதுகாப்பாக இருக்கும். அதனால எந்த பயனாவது இருக்கிறதா? இல்லை. அந்த விதையை அது நிலத்தில் விதைக்க வேண்டும். அந்த விதை மண்ணுக்குள்ளாக செல்ல வேண்டும். மண்ணுக்குள்ளாக சென்ற அந்த விதை சாக வேண்டும். செத்த அந்த விதை, அதற்குள்ளாக ஒரு ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவனிலிருந்து அநேக பலன்கள் உண்டாகும். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், அதனால் எந்த பயனும் கிடையாது, செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரர்கள், இந்த ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே அவர் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து அவர் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறாரே, அதே போல கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் நாம் எதை இழக்க வேண்டுமோ அதை நாம் இழக்க வேண்டும். நம்முடைய சுயம் சாக வேண்டும். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நாம் இழக்க வேண்டும். அதனாலே நமக்கு ஒரு மகிமை காத்து கொண்டிருக்கிறது. அந்த மகிமை பரலோக ராஜ்யத்திலே. ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை இழக்க எத்தனை பேருக்கு விருப்பமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக நான் இதை இழக்கிறேன், இயேசுவுக்காக இந்த காரியங்களை நான் இழந்து விடுகிறேன் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அழித்து புதிய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய ஜீவனை கொடுப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் காரியமாக இருக்கிறது. எந்த ஒரு கிறிஸ்தவனும், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே, இந்த பூமிக்குரிய காரியங்களிலே அவன் முதலாவது மரிக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய அந்த பாவங்களுக்கு முதலாவது மரிக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களுக்காக முதலாவது மரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பரலோகத்தின் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அவர் தம்மை அவர் வெறுமையாக்கினார், தாழ்மையாக்கினார், எல்லாவற்றையும் அவர் இழந்தார். தன் ஜீவனை இந்த பூமியிலே நமக்காக அவர் விட்டார். அந்த கோதுமை மணியானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே விழுந்து அது செத்தது. 3வது நாளிலே அது ஜீவன் பெற்று எழும்பினது. இன்றைக்கும் நம் மத்தியிலே ஜீவனுள்ளவராக அவர் இருக்கிறார். அந்த ஜீவன் இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உனக்காகவும் எனக்காகவும் செய்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்களை உனக்காகவும் எனக்காகவும் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே அவர் விழுந்து அவர் மரித்ததினாலே ஒரு புது ஜீவன் உண்டானது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், எங்களை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே.
எங்களை மறுரூபப்படுத்துங்க. புதிய ஜீவன் உண்டாகட்டும். பழைய அந்த மனுஷன் அழிக்கப்பட்டு போகணும். புதிய ஜீவன் உண்டாகணும். புது மனுஷன் உனக்குள்ளாக எனக்குள்ளாக தோன்றணும். அதைத்தான் பரலோக ராஜ்யம் நம்மை பலவந்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபப்படுத்துங்கப்பா. நான் புதிய மனுஷனாக மாற வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த தேவராஜ்யம் நமக்கு உணர்த்துகிற காரியம், நோ சஃபரிங் நோ சால்வேஷன். இந்த பூமியிலே நீ பாடுபடவில்லை என்று சொன்னால் உனக்கு ரட்சிப்பு அது நிறைவு பெறவே பெறாது. இந்த பூமியிலே நாம் பாடுபட வேண்டும். துன்பப்பட ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் உன் ரட்சிப்பை நீ இழந்து போவாய். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட வேண்டும். கிறிஸ்துவுக்காக பாடுபட நாம் வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட நாம் ஆயத்தமாக வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கொஞ்சம் பாடுகள் வந்தாலே நாம் எத்தனை வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். ஆண்டவரை பார்த்து எத்தனை வார்த்தைகளை பேசுகிறோம். அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரீரத்தில் பாடுகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குடும்பத்தில் பாடுகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஊழியத்திலே பாடுகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டாய் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்தில் நீ போய் சேர வேண்டும் என்று சொன்னால் பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடுகள் இல்லாமல் ரட்சிப்பு உன் வாழ்க்கையை நிறைவு பெறவே பெறாது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். பரலோக ராஜ்யத்தை நீ இழந்து போவாய். தன் ஜீவனை சிநேகிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவார்கள். முதலாவது அங்கே நாம் வாசித்தோம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விழுந்து அவர் மரித்தார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், இங்கே சொல்லுகிறோம், அங்கே இந்த எந்த ஒரு மனிதனும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவனாக இருந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை அவன் இழந்து போவான். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன் ஜீவனை அவர் சிநேகித்தவர் கிடையாது. இந்த பூமிக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர் நமக்காக ஜீவனை விட்டார். தன் ஜீவனை சிநேகிக்கவில்லை. ஒருவேளை அவர் ஜீவனை சிநேகித்திருந்தால் அவர் மரித்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு இருக்காது. தன் ஜீவனை அவர் சிநேகிக்கவில்லை. தன் ஜீவனை அவர் சிநேகிக்கவில்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வருகிற பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் மத்தியிலே கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நினைவில் கொள்ள வேண்டும். லோத்துவின் மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவன் அந்த லோத்துவையும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளை அவன் வெளியிலே கொண்டு வந்து அவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் பின்னிட்டு பார்க்காமல் இதோ எதிரே இருக்கிற அந்த மலையின் அண்டையிலே நீங்கள் ஓடி போங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இவர்கள், அந்த பிள்ளைகள், லோத்து, இவர்கள் எல்லாரும் அவர்கள் பின்னிட்டு பார்க்காமல் அவர்கள் ஓடினார்கள். ஆனால் லோத்துவின் மனைவியோ அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இங்க என்ன காரியம் வெளிப்படுகிறது? அவள் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஒருபோதும் அவள் நோக்கி பார்க்காமல் அதை அசட்டை பண்ணினபடியினாலே தன் ஜீவனை, தான் சேர்த்து வைத்த அந்த ஆஸ்திகளை, தான் சேர்த்து வைத்த பொருட்களை அது பெரிதாக அவள் எண்ணினதினாலே அவள் என்ன செய்கிறாள்? பின்னிட்டு பார்க்கிறாள். பழைய காரியங்களை பின்னிட்டு பார்க்கிறாள். அவளுடைய ஆசையை பின்னிட்டு பார்க்கிறாள். அவள் இதுவரைக்கும் அவள் வாழ்ந்த அந்த வாழ்வை அவள் பின்னிட்டு பார்த்தால் அவள் இழந்து போனாள்.
தன் வாழ்வையே இழந்து போனால், இன்றைக்கும் இந்த பூமியின் காரியங்களை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போவோம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை ஒரு பொருட்டாக அவர் எண்ணியிருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. அவர் தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார், அவர் தியாகம் செய்தார். அதனாலே இந்த ரட்சிப்பு உனக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மலை நண்டைக்கு பின்னிட்டு பார்க்காமல் நீங்கள் ஓடுங்கள் என்று அங்கே தேவதூதன் சொன்னார். ஆனால் இவளோ, அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். தன் ஜீவன், தன்னுடைய காரியங்கள், அதுதான் முன்வைத்து சில நேரங்களில் நாம் ஓடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீயும் நானும் வர வேண்டும். அவரே உனக்கு பாதுகாப்பு, அவரே உனக்கு அடைக்கலம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும். உபத்திரத்தின் வழியாகத்தான் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு நமக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், இதை குறித்து நாம் ஒன்றும் கவலைப்படாமல் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். நித்திய கண்மலையாகிய இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை பரலோக ராஜ்யத்திலே அவர் கொண்டு போய் சேர்ப்பார். மூன்றாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அங்கே கோதுமை மணியானது அங்கே நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். இரண்டாவது, நாம் பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, தகப்பனுடைய அந்த மகிமையிலே நாம் சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஃபாதர்ஸ் ஹானர், தகப்பனுடைய கணத்தில் நாம் இணைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தகப்பன் நம்மை கனம் பண்ணுவார். எப்படி அவர் கனம் பண்ணுவார்? 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. யோவான் இந்த வார்த்தை ஒரு ஊழியக்காரருக்கு ஸ்பெசிபிக்கா, ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதை நம்மோடு கூட இணைத்து நாம் சேர்த்து கொள்வோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். என்னுடைய ஊழியத்தை செய்கிற அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவரால் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமான ஒரு வார்த்தை இதுதான். என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கேதான் அவனும் இருப்பான். இங்கே பிதாவினுடைய அந்த கணத்திற்குரியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எப்படி அவர் மாற்றுகிறார்? இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் யோவான் 17:24 பிதாவே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் நம்மையும் அவர் கொண்டு அவர் நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கே நிறுத்துவார். அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்மை அவர் நிறுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதுதான் பிதா நம்மை கனப்படுத்துகிற ஒரு காரியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 3:2. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி கனப்படுத்துகிறார்? அவரோடு கூட நம்மை வைத்து நம்மை கனப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் எப்படி கனப்படுத்துகிறார்? அவருக்கு ஒப்பாக நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மை மாற்றப் போகிறார். அவருக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். மூன்றாவது, கர்த்தர் நம்மை எப்படி கனப்படுத்துகிறார்? அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேயும் நம்மையும் அவர் நிறுத்துகிறவர். இரண்டாவது, அவர் சொல்லுகிறார் அவருக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறார். மூன்றாவது, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறார். இப்படி நம்மை வைத்து நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் இதைதான் சொல்லுகிறது. கோதுமை மணியானது நிலத்தின் விழுந்து சாக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே விழுந்து நம்முடைய பாவ காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், சுய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நாம் சாகடிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ளாக எனக்குள்ளாக தோன்றும். இது கிறிஸ்துவுக்குள்ளாக தோன்றினது. இரண்டாவது, இயேசுவுக்காக நாம் பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால், பாடுகளை அனுபவிப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் கொடுக்கிற ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாகும். இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பாடுகளை சகித்தாரோ இன்றைக்கும் நாமும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வோம். மூன்றாவது, கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யம் நம்மை கனப்படுத்தும். பரலோக ராஜ்யம் நம்மை கனப்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த காலை வேளையில் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமின் வீதியின் வழியாக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகர் இயேசுவை பார்த்து சொன்னானே, இன்றைக்கும் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமின் வீதியின் வழியாக அவர் கடந்து போனார். பாவங்களை சுமந்தார். பாவங்களை சுமந்த கிறிஸ்து இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், யோசன்னா எங்களை ரட்சியும் கர்த்தாவே என்று சொன்னார்கள். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் கர்த்தர் இந்த பூமிக்குரியவைகளிலிருந்து உன்னை என்னை ரட்சிக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களிலிருந்து உன்னை என்னை ரட்சிக்க வேண்டும். அதற்காக கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.